கெட்ட கொழுப்பை கரைக்கும் 10 பழங்கள். கெட்ட கொழுப்பு அப்படின்னாவே ஒரு கொடிய நோய் மாதிரி, அதுக்கு நம்ம நாள்பட மருந்து சாப்பிடணுமே அப்படிங்கிற பயத்திலேயே இங்க நிறைய பேர் இருக்கும். கெட்ட கொழுப்பு அதிகமாச்சுன்னா சிவியரான ஹார்ட் அட்டாக்லாம் வரும் அப்படிங்கிற புரிதல் எல்லாருக்கும் இருக்கு. அப்பேற்பட்ட கெட்ட கொழுப்பை நம்ம உணவு முறை மூலையும் லைஃப் ஸ்டைல்னாலையும் மாற்ற முடியும், கரைக்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுவும் முக்கியமா நம்ம சாப்பிடுற பழங்கள்னால கூட கரைக்க முடியும். நான் இங்க சொல்ல போறது இந்த பழங்களை பத்தி தான். இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்லக்கூடிய பழங்கள் அது எப்படி இந்த கெட்ட கொழுப்பை கரைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இதே மாதிரி டயட் ரிலேட்டடான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கு மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தைநல மருத்துவராகவும் உணவு ஆலோசகராகவும் இருக்கிறேன். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல முக்கியமா 3 சத்து இருக்கு. கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து, புரோட்டீன் புரதச்சத்து, ஃபேட் கொழுப்பு சத்து. அப்ப இந்த கொழுப்பு சத்து அப்படின்னாவே எல்லாருமே பயப்படுறோம், அதை சாப்பிடவே கூடாது போல, அதனால தீமை மட்டும்தானா அப்படிங்கிறது. இது தவறான புரிதல். நம்ம உடம்புல இந்த கொழுப்பு சத்து நிறையவே இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் செய்யுது. நம்மளுடைய சுரப்பிகள் எல்லாமே ரெகுலேட் பண்றது, விட்டமின் டி உற்பத்திக்கு, செல்லில் இருக்கிற ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும், மெட்டபாலிசம் எல்லாத்துக்குமே இந்த நல்ல கொழுப்பு சத்து தேவைப்படுது. இந்த கொழுப்பு சத்து 2 வகை இருக்கு. ஒண்ணு குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடியது HDL. இந்த வீடியோல நம்ம அதை பத்தி பேசல. ரெண்டாவதா இருக்கிறது பேட் கொலஸ்ட்ரால், LDL அப்படின்னு சொல்லுவோம். இத பத்தி தான் இங்க நம்ம பேச போறோம். இந்த LDL ஏன் பிரச்சனை, ஏன் இது பேட் கொலஸ்ட்ரால் சொல்றோம் அப்படின்னா, பிளட்ல இருக்கிற LDL நாள்பட இந்த இரத்த குழாயில சேமிப்பது மூலம் பிளேக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கும். இதனால இரத்த குழாயில சீரான ரத்த ஓட்டம் இல்லாம இருக்கும். ரத்தம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு உறுப்புக்குமே. நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பைப்ல தண்ணி வர பைப்ல ஒரு அடைப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதே மாதிரிதான் நம்மளுடைய முக்கிய உறுப்புக்கு போகக்கூடிய இரத்த குழாய் அடைக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு ஹார்ட்ல அடைக்குது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவியர் ME வரும். இதே பிரெயின்ல அடைக்குது அப்படின்னா ஸ்ட்ரோக், மூளைக்காயம் ஏற்படும். இது போக இந்த இரத்த குழாயை திக்காக ஆரம்பிச்சிடும், அத்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இந்த இரத்த குழாய் ரொம்ப மங்கலாக ஆரம்பிச்சிடும், புவர் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே இந்த பேட் கொலஸ்ட்ரால்னால நடக்கும். இந்த பேட் கொலஸ்ட்ரால் LDL ஏன் உடம்புல தங்குது அப்படின்னா, முக்கிய காரணமா இருக்கிறதே நம்மளுடைய உணவு பழக்கம், அன்ஹெல்தி டயட், அதிக ப்ராசஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் இல்ல ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட். இது போக ரொம்ப தட்பவெப்பம் அதிகமா இருக்கிறது, ஹை ஹீட்ல ஃப்ரை பண்ற ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க சாப்பிட ஆரம்பிக்கிறப்போ இதுல இருக்கிற கொழுப்பு சத்து தான் பிளேக்கா ஃபார்ம் ஆக போகுது. இரண்டாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இங்க நிறைய பேர் அவங்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன்லாம் டிஃபரெண்டா இருக்கிறனால அதிகமா உட்கார்ந்து வேலை தான் செய்யறோம் தவிர எக்ஸசைஸ் மாதிரியோ ஒரு வாக்கிங் எல்லாம் பண்றது இல்ல. இதுவும் ஒரு முக்கிய காரணம். மூன்றாவதா ஸ்ட்ரெஸ். ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளை கேட்டா கூட எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் முக்கிய காரணமா தான் இருக்கு. நாலாவதா ஒபிசிட்டி. ரொம்ப குண்டா இருக்கிறவங்க செரிமான கோளாறு, நிறைய ப்ராப்ளம் வருது. அதுல முக்கியமா இந்த கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ராலும் தங்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஐந்தாவது ஹேபிட், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இந்த மாதிரிலாம் பழக்கம் இருக்கிறப்ப நம்மளுடைய பாடிக்கு அது தேவையில்லாத டேமேஜ் தான் கொடுக்க போகுது. சோ இப்படிப்பட்ட பேட் கொலஸ்ட்ரால நம்ம உணவு பழக்கத்துல மட்டுமே சரி பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல. அது போக நம்ம லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் மாற்றணும். டெய்லி ஒரு வாக்கிங் போறது, 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ் வாக்கிங் போறது, ஹெல்தியான டயட் சாப்பிடுறது. இது போக நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி பேட் ஹேபிட்ஸ் எது இருக்கு அப்படின்னா அதை நீங்க ஸ்டாப் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகக்கூடாது. முக்கியமா தண்ணி ஒரு நாளைக்கு 8ல இருந்து 10 டம்ளராவது நம்ம குடிக்கணும். வெயில் காலம் மாதிரி இருக்கிறப்போ 10ல இருந்து 12 டம்ளர் நீங்க கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கும் இந்த கெட்ட கொழுப்பை கம்மி பண்ணக்கூடிய உணவுகள் என்ன, ஒரு முழுமையான அட்டவணை எதுவும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன். உங்களுக்கு நாள்பட்ட சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, PCOD, ஃபேட்டி லிவர், இல்ல நீங்க ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்ட் டயட் சார்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். இங்க நான் சொல்ல போற ஃப்ரூட்ஸை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பிள். ஆப்பிள்ல பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய சாலுபிள் ஃபைபர், அதாவது கரையக்கூடிய நார்ச்சத்து. இந்த கரையக்கூடிய நார்ச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரோட சேர்றப்ப ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இந்த ஜெல்லி ஈஸியா ஆயில் மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸை வெளியெடுத்துட்டு போயிடும், குடல்ல இருந்து வெளியேட்டு போயிடும். இதனால கெட்ட கொலஸ்ட்ரால் குடல்ல இருந்து அப்சர்வ் ஆகுறது கம்மியாகும். டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. செகண்ட், அவகாடோ. அவகாடோல மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தும், கெட்ட கொழுப்பு கம்மி பண்ணும். நீங்க உங்க டயட்ல அவகாடோவை ஒரு ஸ்கூப் எடுத்து டைரக்டா சாப்பிடலாம், இல்ல
சால்ட் மாதிரி நீங்க வந்து செஞ்சு கூட சாப்பிடலாம். தேர்ட், சிட்ரிக் ஃப்ரூட், ஆரஞ்சு, லெமன், கொய்யாப்பழம், இது எல்லாத்துலயுமே விட்டமின் சி அதிகமா இருக்கு. இது போக சாலுபிள் ஃபைபர் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இதனாலேயே கொட்டை கொலஸ்ட்ரால் வந்து ஈஸியா நம்ம பாடியில இருந்து வெளியேறும், அப்சர்ப்ஷன் ஆகாம கம்மி பண்ணும். நாலாவதா மாதுளப்பழம். மாதுளப்பழத்துல இருக்கிற பாலிஃபினால் அப்படிங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பாலிஃபினால் என்ன பண்ணும்னா எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு நல்லா ஆக்ட் பண்ணணும்னா ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணும். இது எல்லாத்தையுமே கம்மி பண்றது இந்த பாலிஃபினால். சோ நீங்க டெய்லி மாதுளம்பழம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அதை நீங்க முழுமையாவும் சாப்பிடலாம். நீங்க ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணாம இல்ல ஸ்ட்ரெயின் பண்ணாம நீங்க குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஐந்தாவதா வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்திலுமே பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய சால்பிள் ஃபைபர் இருக்கு. நான் முன்னாடி இதை குறிப்பிட்டிருக்கேன். கொலஸ்ட்ரால இது வந்து வயிற்றுல இருந்து அப்சர்வ் பண்றதை கம்மி பண்ணும். இது மூலம் டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறது எப்பவுமே நல்லதுதான். கெட்ட கொழுப்பு நம்மளுடைய பிளட்ல தங்காம பாத்துக்கும். ஆறாவதா கிரேப்ஸ். கிரேப்ஸ்ல இருக்க ரெஸ்விரட்ரால் அப்படிங்கிறது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து கம்மி பண்ணும். இது மூலமே நம்மளுக்கு கெட்ட கொழுப்பு நம்ம பாடியில தங்காது. சோ நீங்க அடிக்கடி இந்த கிரேப்ஸ் நீங்க சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. கிரேப்ஸை பொறுத்த வரைக்கும் சீட்லெஸ் சாப்பிடலாமா சீடோட சாப்பிடலாமான்னு கேக்குறாங்க. அது எல்லாமே ஆப்ஷன் தான். இது எல்லாத்துலயுமே இந்த நற்குணம் இருக்கதான் செய்யுது. ஏழாவதா பப்பாளி. இந்த பப்பாளியில ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதனாலேயே நம்மளுடைய குடல் உள்ள இருக்கிற டைஜஷன் வந்து ரெகுலேட் ஆகும். இது போக ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பாடியில ஏற்படுற சில டேமேஜ், செல் டேமேஜ் எல்லாத்தையுமே இது கம்மி பண்ணும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டயட்ல இந்த பப்பாளியையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எட்டாவதா கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்துல சால்பிள் ஃபைபரும் அதிகமா இருக்கு, விட்டமின் சியும் அதிகமா இருக்கு. இந்த சால்பிள் ஃபைபர் அதிகமா இருக்கிற ஃப்ரூட்டை நீங்க எது எடுத்துக்கிட்டாலுமே கெட்ட கொழுப்பு பேட் கொலஸ்ட்ரால நம்ம வயிற்றுல இருந்து அப்சர்வ் பண்றதை கம்மி பண்ணும். இது மூலம் நம்மளுடைய பேட் கொலஸ்ட்ரால் வந்து பிளட்ல தங்காது. ஒன்பதாவதா பெரி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, இது எல்லாத்துலயுமே பிளவனாய்ட் அப்படிங்கிறது இருக்கு. அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அதாவது நம்ம பாடியில இருக்கிற சில டேமேஜ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது போக சால்பிள் ஃபைபர் இது அதிகமா இருக்கிறனால நீங்க அதிகமா உங்களோட டயட்ல இதை எடுக்கிறது மூலம் கெட்ட கொழுப்பு கரைஞ்சே போயிடும். 10, சப்போட்டா பழம். ஃபைபர் இதுல அதிகமா இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல அதிகமா இருக்கு. இதனால செல்லுல நடக்கிற சின்ன டேமேஜையுமே நம்மளுடைய பாடி வந்து ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றது வந்து ஒரு 1 வீக் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு மட்டும் இல்லாம ரெகுலராவே உங்களுடைய ஹேபிட்ல சாப்பிடணும். நிறைய பேர் நம்ம ஊர்ல வந்து பழம் சாப்பிடறதே வந்து ஒரு அவர்ஷனா சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க வந்து காய் எப்படி இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி முடிந்த அளவுக்கு பழங்களும் நீங்க சாப்பிடுங்க. உங்க பாடி எப்பயுமே ஹீட்டா இருக்கு, உடல் சூட தணிக்கிறதுக்கு உணவு என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். வீடியோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.